hello and welcome to Kritika's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது quick and easy சப்பாத்தி சப்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஈஸியாக அதை ரெடி பண்ணால் ரொம்ப ஈஸிங்க அண்ட் ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் வரும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுனா பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர், ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, ரசப்பொடி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா பேஸ்ட். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஜீரகம் ஆட் பண்ணிடுங்க அதுக்கு. ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கெலாம் வெங்காயம் 3 அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சோண்டு வெங்காயம் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப நல்லா வரும் அது. ஸோ இதெல்லாம் சும்மா கொஞ்சம் போட்டாலே ரொம்ப ஒரு அருமையான ஒரு சப்ஜிக்கு ஆன ரெசிபி இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போதுங்க இதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு. அப்படியே பச்சையாக போடணுன்னா கூட நல்லா பொடியாக வெட்டி போட்டால் அந்த ஹீட்டில் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சாஃப்டாக செமி சாஃப்டாக வெந்துக்கும். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஓகே, இப்போது இந்த ஸ்டேஜில் வெங்காயம். ஸோ இப்போ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோடையே நம்ம உப்பை ஆட் பண்ணிட்டா அது ரொம்ப நல்லா கேரமலைஸ் ஆயிரும். இது வெந்துட்டு இருக்கும்போது இந்த பேஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குன்னா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை அண்ட் மிளகா. கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் அதில். அண்ட் இது இதில் எந்தெந்த பாயிண்டில் இந்த ரெசிபியில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ காரமாக இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே திடீர்னு ஓவர் காரமாகிடுச்சுன்னா ரொம்ப ஃப்ளாப் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்துட்டு காரமாக இருக்கான்னு லேசாக ஒரு முடிஞ்ச ஒரு டேஸ்ட் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸோ அதுதான் அதோட முக்கியமான ஒரு ஒரு ட்ராப் இருக்கக்கூடிய இந்த ரெசிபியில் ஒரு ட்ராப் இருக்குன்னா இந்த பச்சை மிளகா தான். ஏன்னா இந்த பச்சை மிளகா அரைச்சி நம்ம போட்டோம்னா இந்த கிரேவி எல்லாமே ரொம்ப காரமாயிடுச்சுன்னா கொஞ்சம் அன்பேலட்டபிள் ஆயிரும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். ரிமைனிங் அப்படியே மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரசப்பொடி தாங்க இதுக்கு வேறு எந்த கரம் மசாலாவும் இல்லை. இதோட ரெசிபிக்கு ரசம் மசாலா ரசப்பொடி தான். அண்ட் யூ வாண்ட் பிலீவ் இது எப்படி அதாவது இது எப்படி இருக்கோ சாப்பிடும்போது இது அப்படி காலியாகும் அது. ஓகே, இப்போது இந்த காலிஃப்ளவர் இதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு டிப் ஒன்று இருக்குது. இந்த காலிஃப்ளவரில் இதை தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வேக வைக்கிறத பற்றி நான் பேசலை. பட் ஆனால் இதை பாயிலிங் வாட்டரில்
ஒரு தடவை முக்கி எடுத்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேகணுங்கிறது தேவையில்லை அந்த தண்ணியில். பட் ஆனால் அதில் ஒரு ஸ்டெரிலைசேஷன் மாதிரி போட்டு எடுக்கணும். ஓகே, லைட்டாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வாட்டர் வரும். கொஞ்சமாக வாட்டர், கொஞ்சமாக மஞ்சப்பொடி. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணலான்னு எதுவுமே டெம்ப்ட் ஆகாதீங்க. இந்த ரெசிபிக்கு இவ்வளோ தான். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பாயில் வந்துச்சுன்னா அவ்வளோதான், இட்ஸ் டன். ஸோ இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு ரெசிபி வந்து உண்மையிலே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ஐ எம் ஷுர் யூல் ரியலி லைக் இட் அலாட். ஸோ காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் நம்மளுக்கு பல வருஷமாக நம்மளுக்கு இருக்குது இல்லையா? காலிஃப்ளவர் நம்ம டேஸ்ட்டுக்கு நிறைய நம்ம சாப்பிட்றோம். காலிஃப்ளவர் 65, அப்புறம் வந்து கிரேவி, குருமா இதிலெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்றோம். காலிஃப்ளவர் பரோட்டா இதெல்லாம் போட்டு சாப்பிட்றோம். பட் ஆனால் வந்து ஒரு திடீர்னு ஒரு அட்வென்ட்டில் வந்து காலிஃப்ளவர் பீஸா அப்படின்ட்டுன்னு வர ஆரம்பிச்சிது. இதெல்லாம் ஏன் காலிஃப்ளவர் ரைஸ் அப்படின்ட்டுன்னு. காலிஃப்ளவர் ரைஸ்னால் ரைஸும் காலிஃப்ளவர்னு போட்டு சாப்பிட்றது இல்லைங்க. இந்த காலிஃப்ளவரையே அப்படியே கொதிக்க வச்சு மிக்சியில் போட்டு பிரெட் க்ரம் மாதிரி போட்டு அதை சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னாக்கா, காலிஃப்ளவர் இஸ் வெரி லோ இன் கேலரி அண்ட் அன் ஆல்டர்னேட், அதாவது ஒரு லோ கேலரி ஆல்டர்னேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு ரிச் ஹை ஹெவி கார்போஹைட்ரேட்க்கு இது ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய தன்மை உடையதுனால தான் வந்து இது வந்து டயட்டீஷியன்ஸோட ஃபேவரட்டாகவும் அது ஆயிடுச்சுது. ஸோ இந்த மாதிரி டயட் இருக்கணும்னா இந்த மாதிரி காலிஃப்ளவரை வந்து ஜஸ்ட்டு பார்பாயில்னா ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அடித்தாக்க இது வந்து காலிஃப்ளவர் ரைஸ் மாதிரி ஆயிரும். அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ரசமோ இல்லை கூட்டு கறினா அதை வச்சு நம்ம சாப்பிட்றது தான் வந்து காலிஃப்ளவர் ரைஸ். ஸோ வெரி versatile வெஜிடபிள் ஃபார் வெயிட் வாட்சர்ஸ், டயட்டர்ஸ், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள் இந்த காலிஃப்ளவர். ஸோ அதனால் டூ கண்டினியூ யுவர் யூசேஜ் ஆஃப் காலிஃப்ளவர் அண்ட் இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பெனிஃபிஷியல் வெஜிடபிள். So we'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி and a nice tip. So till then see you, bye bye. நன்றி, வணக்கம்.